அந்த சூரியன் தன்னுடைய ஓட்டத்தில் இருந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா உக்கிரத்துக்கு வராங்க. சூரியனுடைய மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த ஆற்றல் இருக்குது பாருங்க, நமக்குள்ளாக இறங்கும். அப்போ என்ன செய்யணும் அந்த நேரத்தில்? சும்மா எங்கேயோ ஒரு கும்பமேளாங்கிற ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்டுக்கு போகலாம். அங்கே போகும்பொழுது அந்த மகா கும்பமேளாவில் வந்தே ஆகணுங்கிற ஒரு ஆர்டர். அப்போ இந்த கும்பம் அங்கே மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிறத கேட்டோன்னா இல்லைங்கிறார் வேதாத்ரி மகர்ஷி. அந்த தைப்பூசத்தின் போது கந்தபுராணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வாங்க. இது நம்ம எந்த ஒரு மதத்தையும் தொட்டு நம்ம போகிறதில்லை. மதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மகான்களை வைத்து அவர்களை கடவுளாக நினைத்து அதன் வழியாக நமக்கு நிறைய கதைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. பார்வையாளராக இல்லாமல் உன்னுடைய பார்வைக்குள்ளாக நீ போகும்பொழுது, உனக்குள்ளாக நீ நீந்தும் பொழுது அந்த நீந்துதலில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு அதுக்குள்ளாகவே நிறைய புதைந்து இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ரகசியங்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் வேதாத்ரி மகரிஷி அவங்க எப்பொழுதும் நமக்கு சொல்லக்கூடியது இந்த சூரியனுடைய ஓட்டம் இருக்கு இல்லையா, இந்த சூரியனுடைய ஓட்டம் மாறக்கூடிய ஒரு மாதங்கள். அந்த சூரியன் தன்னுடைய ஓட்டத்தில் இருந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா உக்கிரத்துக்கு வராங்க. இந்த மாதிரி அந்த ஒரு மாற்றம் இது வரும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, எந்த ஒரு இடத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த மாற்றம் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறுவது. இந்த ஒன்றிலிருந்து இன்னொன்றாக மாறும் பொழுது அங்கே ஒரு மாற்றம் என்று வரும்பொழுது ஒரு பெரிய ஆற்றல் அங்கே வெளிப்படும். ஏன்னா இது இப்படி இருந்து இன்னொரு பக்கத்துக்கு மாறுதுன்னு சொன்னோன்னா, அந்த மாறும் பொழுது ஒரு விதமான மாற்றத்தை நான் உருவாக்கணும். அப்போ மாற்றத்தை நான் உருவாக்கணும்னா என்ன செய்வேன்? சில வித சக்தியை நான் கூட்டிக்குவேன். அதை கூட்டிக்கிட்டு தான் அந்த மாற்றத்தை வச்சு தான் நான் உருவாக்குவேன். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார நானே இப்படி உருவாக்கணும்னு சொன்னோன்னா, பிரபஞ்சத்துக்குள்ளார இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளோ பெரிய மாற்றங்கள் அது ஏற்படுது. அந்த மாற்றம் ஏற்படும்போது சூரியனுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த சூரியன் அந்த மாறும் பொழுது பெரிய ஒரு ஆற்றல் அங்கே வெளிப்படுது. அந்த ஆற்றல் தான் இந்த மாதிரி சமயத்துலலாம் நமக்கு முழுசாக இந்த பூமிக்குள்ளாக இறங்கும் பொழுது நமக்குள்ளாக அப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் இருக்குது. இந்த மாற்றங்களை தெரிஞ்சவங்க தான் என்ன செய்திருக்காங்கன்னா, கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் பொழுது, சூரியனுடைய மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் வச்சோன்னு சொன்னோன்னா, அந்த மாற்றத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது பாருங்கள், அந்த ஆற்றல் முழுமையாக நமக்குள்ளாக இறங்கும். அப்போ என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் நாம் ஏதாவது ஒரு பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்தால் தான் அந்த மாற்றங்களோடு நாம் இணைய முடியும். நாம் பாட்டு சும்மா எங்கேயோ ஒரு கும்பமேளாங்கிற ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்டுக்கு போகலாம். அங்கே போகும்பொழுது அங்கே ஒரு விதமான ஆற்றல் அந்த இடத்துல இருக்குது. அங்கே ஒரு விதமான பஞ்சபூதங்களுடைய ஒரு கூட்டமைப்புடைய ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை கிரகிச்சிக்கலாம். ஆனால் நம்ம போகிறதெல்லாம் என்னென்னா ஒரு ஷார்ட் டேர்ம் அதில் போகிறோம். நம்ம அந்த இடத்துல போய் ப்ராக்டிஸ் செய்யணுமான்ட்டு போகிறோன்னா இல்லை. அப்போ ப்ராக்டிஸ், நம்ம பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்தோம்னா அதை நாம் எடுத்துட்டோம். இப்போ இல்லை அதெல்லாம் முடியாதுன்னா வேதாத்ரி மகர்ஷி இங்கே முற்றிலும் ஒரு வேறுபட்ட கோணத்தில் நிற்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நாம் எல்லாவற்றுக்கும் போயிட்டு வர முடியுமா, இருக்க முடியுமானா இல்லை. ஆனால் ஒரு கும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. கும்பமேளா அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா, கும்பம்ங்கிறதே ஒரு மீனிங் இருக்குது. அதில் கும்பம்ங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பூர்ண கும்பம் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. சாதாரணமாக வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடியது ஒரு குடம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலாக நிறைந்த ஒரு பொருளை தான் கும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கும்பம்ங்கும்போது அந்த இடத்துல ஒரு விதமான ஆற்றல் கிரகிக்கப்படும். என்னென்னா அந்த இடம், பொருள், அதை கும்பமேளா அப்படிங்கிறது அந்த பொருளுக்குள்ளாக, அந்த குண்டத்துக்குள்ளாக அப்படிங்கிறது ஒன்று ஆற்றல் இறங்கும். அப்போ அந்த மாதிரி இடத்தை தான் கும்பமேளா, மேலான சேர்வது, எல்லோரும் கேதரிங். அப்போ என்ன, ஒரு இடத்துல கேதரிங் நடக்கும்போது ஒரு ஆற்றல் அங்கே ஏற்படுது. அந்த ஆற்றல் சிலது வெளிப்படுது. அப்போ இந்த கும்பம் அங்கே மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிறத கேட்டோன்னா இல்லைங்கிறார் வேதாத்ரி மகர்ஷி. உங்களுடைய உடல் என்ன, உடலே ஒரு கும்பம் தானே, அது ஒரு பொருள், அது ஒரு பாத்திரம். அப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளாகவும்
எவ்வளவு விஷயங்கள் நடக்குது யோசிச்சு பாருங்க. இந்த கும்பம்ங்கிற உடல் இருக்கு இல்லையா, அந்த உடலுக்குள்ளாக என்னெல்லாம் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள், எத்தனை உறுப்புகள் இருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளாகவும் மற்ற உறுப்புகளோடு எவ்வளவு அது பேசிக்குது, அந்த இடத்துல எவ்வளவு ஆற்றலை உருவாக்குது. இப்படி ஒவ்வொன்றும் உருவாக்கி ஒட்டுமொத்தமாக தான் இந்த உடல் உயிர். அந்த உயிருக்குள்ளாகவும் உடலுக்குள்ளாகவும் மனம் என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு பாருங்க. அப்போ இந்த மனம் அழகாக இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கும்பத்தை நாம் சிறப்பாக வச்சுக்கணும். இந்த கும்பத்துக்குள்ளாக நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை புரிஞ்சிக்கும் பொழுது நமக்குள்ளாக அந்த மாற்றம் ஏற்படுது இல்லையா, அந்த மாற்றத்தை உணர முடியும். எப்படி சூரியனுடைய மாற்றம் உருவாகும் பொழுது நமக்கு ஆற்றல் வருதோ, அதே மாதிரி இந்த உடலுக்குள்ளாகவும் இந்த மனதுக்குள்ளாகவும் இந்த உயிருக்குள்ளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நிறைய ஆற்றல் கிடைக்குது. அந்த மாற்றத்துக்குள்ளாக கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை நாம் வாங்கணும், அதை செய்யணும். அதை செய்யும் பொழுது மாற்றங்களே நிரந்தரம் என்று சொன்ன மாதிரி அந்த மாற்றங்களே நிரந்தரமாக இருக்கும் பொழுது மாறி மாறி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். ஆனால் நம்மளுடைய இந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, மாறாமல் ஓடிட்டுருக்கும். இந்த கும்பமேளா தான் நாம் யோசிக்க வேண்டியது. அங்கே நடக்கக்கூடியதை நாம் கவனிக்கிறோம், என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சிக்கிறத வச்சுட்டு நாம் என்ன செய்கிறோன்னா நமக்குள்ளாக போகிறோம். இந்த கும்பத்துக்குள்ளாக மேலா என்ற ஒரு கேதரிங்கான விஷயம் நடந்து கொண்டே இருக்குது. இது நாம் என்றையாவது ஒரு நாள் தான் நடத்தணுங்கிறதில்ல, முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி வச்சது. அங்கே இந்த மாதிரி நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வாங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது. என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆற்றலுடைய கேதரிங். வெளியில் நடந்து கொண்டிருந்த அந்த நம்மளுடைய ஆஸ்ட்ரானமிக்கலி அந்த பிரபஞ்சத்தில் நடத்தக்கூடிய அந்த சேஞ்சஸ் உடலுக்குள்ளாக நடக்குது. அதை எப்படி இவங்கெல்லாம் செய்கிறாங்கங்கிறத பாருங்கள். அவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே வரும்பொழுது அவங்களுக்குள்ளாக எவ்வளோ விதமான ஆற்றல் இருக்கும். அவங்கெல்லாம் ஒன்று சேரும் பொழுது அங்கே எவ்வளோ விதமான ஆற்றல் குவியும். அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்பொழுது அந்த ஆற்றலுக்குள்ளாக டிப் எடுக்கிறோம். நீருக்குள்ளாக டிப் எடுப்பது அது ஒரு விஷயம். ஆனால் இந்த ஆற்றல் களத்துக்குள்ளாக டிப் எடுக்கிறதுங்கிறது இனி எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இது சூட்சுமமாக நடக்கக்கூடிய விஷயம். அந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்பேற்பட்ட ஒரு ஈவெண்ட்டை ஏற்படுத்தி இதே போல் ஈவெண்ட் உங்களுக்குள்ளாக நடக்குது. உங்களுக்குள்ளாகவும் ஆற்றல் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆற்றலை மேலும் மேலும் நீங்கள் பெருக்கிக்கணும். அதுக்குள்ளாகவே நிறைய புதைந்து இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ரகசியங்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் வேதாத்ரி மகரிஷி அவங்க எப்பொழுதும் நமக்கு சொல்லக்கூடியது, உள்ளுக்குள்ளாக போய் பாருங்கள், உள்ளுக்குள்ளாக எத்தனை மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது தெரியும் பொழுது வாழ்க்கையில் நடக்குது பாருங்கள் மாற்றங்கள். அந்த மாற்றங்கள்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அந்த மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாற்றங்களை நாம் சரியாக வச்சு வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது தான் உண்மையான கும்பமேளம். அப்போ அங்கே போய் அனுபவிக்கணுன்னாலும் பயிற்சியோடு போய் அனுபவிப்போம். பயிற்சிகளை செய்து செய்து பழகி அதுக்கப்புறம் அங்கே போகும்பொழுது மைண்ட் அதில் டியூன் ஆகும். இல்லைன்னா மற்ற விஷயங்களை டியூன் ஆகி நானும் அங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லிக்கலாமே தவிர, நானும் அங்கே நடந்ததை பார்த்துக்கலான்னு சொல்லுவேனே தவிர நாம் என்ன நடந்ததுங்கிறத பார்க்க மாட்டோம். இது நம்முடைய வாழ்க்கையிலேயே எடுத்துக்கிட்டோன்னா அனுபவித்த ஒன்று. இப்படி ஏதோ கேட்குறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல இருந்த ஒன்று தான் எதுவுமே கும்பமேளா நடந்தபோது. போன முறை நடந்த இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிற பொழுது அந்த மகா கும்பமேளாவில் வந்தே ஆகணுங்கிற ஒரு ஆர்டர். அங்கே இருக்கக்கூடிய அந்த நாகா பாபா தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு இருக்கும்பொழுது, ஏன் இந்த தடவை நீ வரக்கூடாது அப்படிங்கிறபோது போனபோது பார்த்தபோது எவ்வளோ மக்கள்கள் அந்த மகா கும்பமேளானா அங்கே நடக்கக்கூடிய சிறப்பு என்ன, அது எப்படி நமக்கு வேதாத்ரி மகர்ஷி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் காந்த தத்துவம். இந்த காந்த தத்துவம் எப்படி வேலை செய்கிறது, எப்படி அந்த காந்தமானது ஒளி வடிவில் இருக்குது, பஞ்சபூதங்களாக மாறி எப்படி இந்த காந்தம் வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் உருவாக்கி வந்திருக்கும் பொழுது
இதே இது நம்மளுடைய தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா தைப்பூசம் அப்படிங்கிறது சொல்லி வைப்பாங்க. அந்த தைப்பூசத்தின் போது கந்தபுராணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வாங்க. இது நம்ம எந்த ஒரு மதத்தையும் தொட்டு நம்ம போகிறதில்ல. மதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மகான்களை வைத்து அவர்களை கடவுளாக நினைத்து அதன் வழியாக நமக்கு நிறைய கதைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த ஆற்றலுங்கிறது பார்த்தோன்னா காந்தம் என்ற ஒரு ஆற்றல். அந்த காந்த ஆற்றல் எப்படி நமக்குள்ளாக வேலை செஞ்சிட்ருக்கு, இந்த காந்தத்துக்குள்ளாக நீங்கள் அதை பிடிக்கும் பொழுது எவ்வளோ விதமான ஆற்றலை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பஞ்சபூதங்களுக்குள்ளாக இருந்து எப்படி இது உருவாகிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த மகா கும்பமேளாவில் போன முறை இருக்கும் பொழுது அந்த காந்தம் எப்படி அங்கே உருவாக்கப்படுது, அந்த காந்த சக்தி எப்படி மற்றவங்களுக்கு அது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த ஸ்ப்ரெட்டான விஷயத்தை எப்படி நமக்குள்ளாக கிரகிக்க வச்சுக்கிட்டு அதை எப்படி நாம் எப்போதையும் நமக்கு இருக்கிற மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான், அதை உணர்த்தக்கூடிய பயிற்சிகளை தான் பல பேர் அங்கே செய்து கொண்டு இருப்பாங்க. இது நாம் பயிற்சியோடு நம்ம அங்கே உள்ளே போகும் பொழுது நாம் தெரிஞ்சிக்க முடியும். இல்லைன்றால் நமக்கு என்ன ஆகும்னு சொன்னோன்னா நாமும் அதை ஒரு பார்வையாளராக இருந்துருவோம். அந்த பார்வைக்குள்ளாக நம்ம போய் இருப்பது தான் இந்த நுண்மான் நுழைபுலன் அப்படிங்கிறது வேதாத்ரி மகர்ஷி அவங்க சொல்லுவாங்க. என்னென்னா, பார்வையாளராக இல்லாமல் உன்னுடைய பார்வைக்குள்ளாக நீ போகும் பொழுது, உனக்குள்ளாக நீ நீந்தும் பொழுது அந்த நீந்துதலில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கும். பஞ்சபூதத்துக்குள்ளாக நம்ம நீந்த போகின்றோம். இந்த பஞ்சபூதங்கள் இணைப்புங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. பஞ்சபூதங்கள் சேர்ந்தாதான் எந்த ஒன்றும் உருவாகும். இந்த பிரபஞ்சமும் உருவானது பஞ்சபூதம் தான், இந்த உடலும் உருவானது பஞ்சபூதம் தான், நம்ம பார்த்துட்ருக்க அனுபவிச்சிட்ருக்க அத்தனையும் பஞ்சபூதம் தான். இந்த பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்ட நாம் அப்போ எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் ஒன்றாக ஒவ்வொரு பூதத்தோடையும் சேர்ந்து இருக்கணும். வெளியில் நிறைய பூதம் இருக்கு இல்லையா, அந்த பூதங்களோட எப்படி இருக்கும்? சேர்ந்தா இருக்கும். சேராமல் இருக்கும்பொழுது என்னென்னா பிரச்சனைகள் வருது பாருங்கள். அப்போ இந்த உடலுக்குள்ளாக இருக்கிற அந்த பஞ்சபூதத்தோடு நம்ம சேராமல் இருந்தோம்னா என்ன நடக்கும்? நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளாக உருவாக ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளாக உருவாச்சுன்னா அப்போ சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கணும். இந்த மாதிரி பஞ்சபூதத்தோட சண்டை போடாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு விதமான சந்திப்பை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. மகா கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த பஞ்சபூதத்தையும் ஒன்றாக இணைத்து எப்படி இந்த உடலுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அவங்க பார்த்து வச்சாங்க. இந்த பாதையில் இன்னும் நம்ம பார்க்கக்கூடியது நிறைய இருக்குது. மேலும் மேலும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். வாழ்க வளமுடன்.